நிறைய காய்கறி வச்சு ஒரு சாம்பார் பண்ணலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் விடுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு பெருங்காயத்தை போடுங்க. முள்ளங்கியை வெட்டி நிறைய போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் நம்ம வெந்த பருப்பை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் புளி கரைச்சலையும் ஊற்றிடுங்க. குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு சவுண்டு வந்தவுடனே திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்துட்ட பிறகு கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சாதத்துக்கு ஒரு பொரியல் வச்சு இந்த சாம்பாரை விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நல்லா தயிர் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு பெருங்காயம் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும்.